அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு டிஎன்டிஇடி தேர்வு எழுதக்கூடிய தேர்வாளர்கள் 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் முழுவதும் இந்த வீடியோவில் இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட் மட்டும் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ வியூவராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் குரூப்பில் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதற்கான லிங்க்கை சேனல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வெப்பம், மின்னியல், நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள், காற்று, செல், மனித உறுப்பு மண்டலங்கள், கணினியுடைய பாகங்கள். ஸோ இந்த 7 அலகுலையும் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான கீ பாயிண்ட் மட்டும் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது வெப்பம்ன்றது ஒரு ஆற்றல். வெப்பம், வெப்பநிலை, இந்த 2 வார்த்தைகளுக்கான வித்தியாசத்தை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். வெப்பம்ன்றது ஒரு ஆற்றல். வெப்பம் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு பொருளோட வெப்பநிலையை உயர செய்கிறதுக்கு அந்த பொருளில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகளை வேகமாக இயங்க வைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. வெப்பம்ன்றது ஒரு ஆற்றல். இது என்ன பண்ணுன்னா, வெப்பநிலையை அதிகரிக்க செய்கிறதுக்காக அந்த பொருளில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகளுடைய வேகத்தை இயங்க வைக்கும். அதாவது மூலக்கூறுகளை வேகமாக இயங்க வைக்கக்கூடிய ஒரு வகையான ஆற்றல் தான் வெப்பம். அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இப்போ வெப்பத்துக்கான அலகு அப்படின்னா ஜூல். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா வெப்பநிலையா இந்த கன்ஃபியூஷன் வரும். ஸோ வெப்பத்திற்கான எஸ்ஐ அலகு ஜூல். ஓகேங்களா? ஒளி மின்சாரம் மாதிரி வெப்பமும் ஒரு வகையான ஆற்றல். அவ்வளோதான். அடுத்து வெப்பநிலை. ஒரு பொருள் எந்த அளவு வெப்பமாக அல்லது குளிர்ச்சியாக இருக்குது அப்படின்றத அளவிடும் அளவுக்கு தான் வெப்பநிலைன்னு சொல்கிறோம். ஒரு பொருள் அதிக வெப்பமாக இருக்கா இல்லை குளிர்ச்சியாக இருக்கா அப்படின்றத கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு அளவுக்கு தான் வெப்பநிலைன்னு சொல்கிறோம். வெப்பநிலைக்கான எஸ்ஐ அலகு கெல்வின். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வெப்பத்திற்கான எஸ்ஐ அலகு ஜூல். வெப்பநிலைக்கான எஸ்ஐ அலகு கெல்வின். ஓகேங்களா? ஸோ கெல்வின் மட்டும் இல்லை, செல்சியஸ், ஃபாரன்ஹீட்னு சொல்லுவோம். செல்சியஸை சென்டிகிரேட் அப்படின்னு கூட அழைக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ வெப்பநிலைக்கான எஸ்ஐ அலகு கொடுத்துருவாங்க. கெல்வின், செல்சியஸ், ஃபாரன்ஹீட், ஜூல் அப்படின்றான். இதில் பொருந்தாதது எதுன்னு கேட்டால் ஜூல். ஓகேங்களா? செல்சியஸை எப்படின்னு அழைக்கலாம்? சென்டிகிரேடுன்னு அழைக்கலாம். ஆப்பிரிக்காவில் லிபியாவில் பார்த்தீங்கன்னா 1922ஆம் ஆண்டில் ஒரே ஒரு நாள் பார்த்தீங்கன்னா காற்றினுடைய வெப்பநிலை 59 டிகிரி செல்சியஸாக கணிக்கப்பட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி அண்டார்டிகா கண்டத்தின் வெப்பநிலை தான் உலகிலேயே மிக குறைந்த வெப்பநிலை. ஓகேங்களா? அது பார்த்தீங்கன்னா தோராயமாக -89 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு கணக்கிட்டிருக்காங்க. ஸோ இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆப்பிரிக்காவில் லிபியாவில் 1922 59 டிகிரி செல்சியஸ் காற்றின் வெப்பநிலை கணிச்சிருக்காங்க. அதே மாதிரி மிக குறைந்த வெப்பநிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டார்டிகாவில் உலகிலேயே மிக குறைந்த வெப்பநிலை -89 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு தோராயமாக கணிச்சிருக்காங்க. அடுத்து நமது உடலுடைய சராசரி வெப்பநிலை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம உடலுடைய சராசரி வெப்பநிலை அப்படின்றது 37 டிகிரி செல்சியஸ். காற்றினுடைய வெப்பநிலை பார்த்திங்கன்னா 15 டிகிரி செல்சியஸ்லேருந்து 20 டிகிரி செல்சியஸ் அளவில் இருக்கும்போது தான் நம்முடைய உடல் எப்படி இருக்கும்? குளிர்ச்சியாக இருக்கும். உடல் குளிர்ச்சியாக இருக்கணும்னா காற்றோட வெப்பநிலை எப்படி இருக்கணும்? 15 டிகிரி செல்சியஸ்லேருந்து 20 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கணும். நமது உடலுடைய சராசரி வெப்பநிலை எவ்வளோ? 37 டிகிரி செல்சியஸ். அடுத்தது வெப்பத்தை பொறுத்து விரிவடையும் பொருட்கள் திண்ம பொருள்கள். ஸோ அதனுடைய நீளம் விரிவடைஞ்சால் அது நீள் விரிவு, பருமத்தில் விரிவடைஞ்சால் பரும விரிவுன்னு சொல்லுவோம். அவ்வளோதான் இதில் கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த சமையல் கட்டிலெலாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த கண்ணாடி பொருட்கள் எந்த கண்ணாடியிலேருந்து தயாரிக்கிறாங்கன்னா போரோசிலிக்கேட். இது பைரக்ஸ் கண்ணாடின்னு சொல்கிறோம். இது என்னன்னு சொல்லுவோம்? பைரக்ஸ் கண்ணாடி. இது மிக மிக குறைவாகவே விரிவடையும்.
கண்ணாடி பொருளை வெப்பப்படுத்தும் பொழுது இது எப்படி விரிவடையும், மிக குறைவாக தான் விரிவடையும். அதனால் விரிசல் ஏற்படாது அப்படின்னு சொல்கிறாங்க. சமையல் அறையில் பயன்படுத்தக்கூடிய கண்ணாடி பொருட்கள் வந்து போரோசிலிகேட் அப்படின்ற கண்ணாடி வகையை சார்ந்தது. இது வந்து மிக குறைந்த வெப்பநிலையில் வெப்பப்படுத்துறதுனால விரிசல் ஏற்படாதுன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான் ஃபஸ்ட் லெசனு. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் லெசன் மின்னியல். மின் மூலங்கள் அப்படின்னா மின்னூட்டம் எங்கிருந்து உற்பத்தி ஆகுதோ அதுதான் வந்து மின் மூலங்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ மின் மூலங்கள் பொறுத்த வரைக்கும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அனல் மின் நிலையம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்தில் நெய்வேலியில் இருக்குது, திருவள்ளூர் மாவட்டத்தில் எண்ணூரில் இருக்குது. அனல் மின் நிலையம் எங்கே இருக்குது? கடலூர் மாவட்டத்தில் நெய்வேலிலையும் திருவள்ளூர் மாவட்டத்தில் எண்ணூர்லேயும் இருக்குது. நீர்மின் நிலையங்கள் வந்து சேலம் மாவட்டத்தில் மேட்டூர், திருநெல்வேலி மாவட்டத்தில் பாபநாசம். அணுமின் நிலையம் வந்து காஞ்சிபுரத்தில் கல்பாக்கம், திருநெல்வேலி மாவட்டத்தில் கூடங்குளம். காற்றாலை வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆரல்வாய்மொழி, திருநெல்வேலி மாவட்டத்தில் கயத்தாறில் இருக்குது. ஸோ இது முக்கியமாக நல்லா தெரிஞ்சுக்கணும் நீங்கள். அனல் மின் நிலையம் நெய்வேலி எண்ணூர், நீர்மின் நிலையம் மேட்டூர் பாபநாசம். அடுத்து அணுமின் நிலையம் வந்து கல்பாக்கம் கூடங்குளம், காற்றாலை வந்து ஆரல்வாய்மொழி கயத்தாறு. ஈல் அப்படின்னு ஒரு வகை மீன் வந்து பார்த்திங்கன்னா மின்சாரத்தை உருவாக்கும் திறன் கொண்டது. ஓகேங்களா? இது வந்து மின் அதிர்வை வெளியிட்டு எதிரிகளிடமிருந்து தன்னை காத்துக்கொள்ளும். உணவை பிடிக்கிறதுக்கும் இது வந்து அந்த மின்சாரத்தை உருவாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஈல் அப்படின்ற ஒரு மீன் வந்து மின்சாரத்தை எதுக்காகலாம் உருவாக்கும்? எதிரிகளிடமிருந்து காப்பாற்றிக்கொள்ளவும் உணவை வந்து பிடிக்கிறதுக்கும் இந்த ஈல்ன்ற மீன் வந்து உற்பத்தி செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது தேர்ட் லெசனு. அடுத்து தாமஸ் ஆல்வா எடிசன். செகண்ட் லெசன்லேயே வந்து நம்ம மின் விளக்கு கண்டுபிடிச்சது யாருங்க? தாமஸ் ஆல்வா எடிசன். இவர் வந்து 1000க்கும் மேற்பட்ட பொருட்களை கண்டுபிடிச்சிருக்காரு. ஓகேங்களா? ஸோ அடுத்து மாற்றம். மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில மாற்றங்கள் வந்து மெதுவாக நடக்கும், ஒரு சில மாற்றங்கள் வேகமாக நடக்கும். அடுத்து ஒரு சில மாற்றம் மீள் மாற்றம், மீளா மாற்றம் சொல்லுவோம். இயற்பியல் வேதியியல் மாற்றம், விரும்பத்தகாத மாற்றம், இயற்கையான மனிதனால் ஏற்படுத்தக்கூடிய மாற்றம். ஸோ இப்போ நமக்கு இந்த டைட்டில் பொறுத்தே நம்ம புரிஞ்சுக்குவோம். மெதுவான மாற்றம்னா இப்போ ஒரு மாற்றம் ஏற்படுதுன்னா அதுக்கு ஒரு சில நேரம் இல்லைன்னா நாட்கள் ஆகும். ஸோ அந்த மாதிரி மெதுவாக ஒரு மாற்றம் நடைபெறுதுன்னா அதுதான் மெதுவான மாற்றம். எடுத்துக்காட்டு தான் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். நகம் வளர்றது, முடி வளருது, பருவநிலை மாற்றம், விதை முளைத்தல், இது எல்லாமே மெதுவாக தான் நடக்கும். வேகமான உடனடியாக நடக்கிறது. இப்போ நம்ம பலூனை வந்து வெடிக்கிறோம், கண்ணாடி உடஞ்சிரும் கீழே போட்டால், பட்டாசு வெடிக்கும், காகிதம் எரிஞ்சிரும். ஸோ இது எல்லாமே வந்து வேகமாக நடக்கும். அடுத்து மீள் மாற்றம் அப்படின்னா மாற்றமடைந்த பொருட்களை வந்து மீண்டும் வந்து என்னது அதனுடைய பழைய நிலைக்கே கொண்டுட்டு வரலாம். மீளா மாற்றம்னா ஏற்கனவே உருவான பழைய நிலையை திரும்பவும் கொண்டுட்டு வர முடியாதது தான் மீளா மாற்றம். பழைய நிலையை ஆரம்ப நிலையை மீண்டும் கொண்டுட்டு வந்தால் அது வந்து மீள் மாற்றம் சொல்கிறோம். இப்போ இதுக்கு எடுத்துக்காட்டு வந்து பார்த்திங்கன்னா தொட்டால் சினுங்கி தாவரம், தொட்டால் சினுங்கி. அடுத்து ரப்பர் வளையம், நீளுதல், பனிக்கட்டி உருகுதல். தொட்டால் சினுங்கி, ரப்பர் வளையம், பனிக்கட்டி உருகுதல், இது எல்லாமே வந்து என்னென்னா மீள் மாற்றம். மீளா மாற்றம் இதுக்கு எடுத்துக்காட்டு பால் வந்து தயிராக மாறும், உணவு வந்து செரிச்சிரும், மாவிலிருந்து இட்லி தயாரித்தல். அடுத்து இயற்பியல் மற்றும் வேதியியல் மாற்றம் வந்து பார்த்திங்கன்னா இயற்பியல்ன்றது ஒரு தற்காலிக மாற்றம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இயற்பியல்ன்றது ஒரு தற்காலிக மாற்றம். இது வந்து வேதியியல் இயல்பு மாறாமல் இயற்பியல் பண்புகள் மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இயற்பியல் மாற்றம்ன்றோம். இப்போ பனிக்கட்டி உருகுது, உப்பு இல்லைன்னா சர்க்கரை வந்து கரைசலாகிறது, ரப்பர் வளையத்தினை இழுத்தல், இது எல்லாமே வந்து இயற்பியல் மாற்றம். அடுத்தது வேதியியல் மாற்றம். வேதி பண்புகளில் மாற்றம் ஏற்பட்டால் அதுதான் வேதியியல் மாற்றம்ன்றோம். எடுத்துக்காட்டு மரம் எரிதல், சோளம் பொரிதல், வெள்ளி ஆபரணங்கள் கருமையாதல், இரும்பு துருப்பிடித்தல், இது எல்லாமே வேதி மாற்றம். மரம் எரிதல், சோளம் பொரிதல், வெள்ளி ஆபரணங்கள் வந்து கருப்பாகிறது, இரும்பு துருப்பிடிக்கிறது.
ஓகேங்களா. ஸோ இப்போ இயற்பியல் மாற்றத்துக்கும் வேதியியல் மாற்றத்துக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இது வந்து புதிய பொருள் உருவாகாது, புதிய பொருள் உருவாகும். வேதியியல் மாற்றம் ஏற்படாது, மாற்றம் ஏற்படும். இது வந்து ஒரு தற்காலிக மாற்றம், இது நிரந்தர மாற்றம். இது வந்து மீள்வினை, இது வந்து மீளா வினை. அடுத்து விரும்பத்தக்க மாற்றம், விரும்பத்தகாத மாற்றம். பயன் தரும் சுற்றுச்சூழல் பாதிக்காத வண்ணம் ஏற்படக்கூடிய மாற்றத்தை விரும்பத்தக்க மாற்றம்ன்றோம். காய் கனியாகும், பருவநிலை மாற்றம், தாவரங்கள் வளருதல், உணவு சமைத்தல், பால் தயிராதல். ஸோ இது வந்து நமக்கு புக் பேக் கொஸ்டின். பால் தயிராதல் வந்து எந்த வகை மாற்றம்னா விரும்பத்தக்க மாற்றம். விரும்பத்தகாத மாற்றம்னா காடுகள் அழிக்கிறது விரும்பத்தகாதது, பழம் அழுகுதல், இரும்பு துருப்பிடித்தல். ஸோ இப்போ இரும்பு துருப்பிடித்தல் அப்படின்றது விரும்பத்தகாத மாற்றத்துலேயும் வருது, வேதியியல் மாற்றத்துலேயும் வருது. ஓகேங்களா. இயற்கையான மாற்றம்னா இயற்கையால் ஏற்படக்கூடிய மாற்றம். இப்போ பாருங்கள், புவியுடைய சுழற்சி, மழை பெய்தல், அமாவாசை முதல் பௌர்ணமி வரை நடக்கக்கூடிய வெவ்வேறு நிலைகள். ஸோ இது எல்லாமே இயற்கையுடைய மாற்றம். மனிதனால் ஏற்படக்கூடிய மாற்றம் இல்லைன்னா செயற்கையான மாற்றம். சமைக்கிறது, காடுகளை அழிக்கிறது, பயிரிடுறது, கட்டிடங்கள் கட்டுதல், இது எல்லாமே என்னதாங்க செயற்கையான மாற்றம். அவ்வளோதான் மாற்றத்தை பொறுத்து. அடுத்து கரைப்பான், கரைபொருள். இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. கரைப்பான் அப்படின்றது கரைபொருளை கரைக்கக்கூடிய ஒரு பொருள். கரைபொருளை கரைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் கரைப்பான். ஓகேங்களா. கரைபொருள்னா கரைப்பானில் கரையக்கூடிய பொருள். இப்போ இதில் வந்து தண்ணி இருக்குது அப்படின்னா இந்த தண்ணியை வந்து இதுக்குள்ளே என்ன போடுவோம், சர்க்கரை போடுறோன்னா சர்க்கரை கரைஞ்சிரும். அப்போ கரைப்பான்னா இந்த தண்ணி வந்து சர்க்கரையை கரைக்குது, அதுதான் கரைப்பான். கரைபொருள்னால் சர்க்கரை உள்ளே போடுறோம் பார்த்தீங்களா. கரைப்பானில் கரையக்கூடிய பொருள் வந்து எது, சர்க்கரை. புரியும்னு நினைக்கிறேன். நீர் வந்து ஒரு பொதுவான கரைப்பான். நீர் வந்து என்னது, ஒரு பொதுவான கரைப்பான். ஓகேங்களா. அடுத்தது காற்று. காற்று பொறுத்த வரைக்கும் முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா வளிமண்டலம். ஓகேங்களா. ஸோ வளிமண்டலத்திலேருந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு கொஸ்டின் வரும். ஸோ இதை நீங்கள் நல்லா படிச்சுக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு வகுப்பிலுமே வளிமண்டலத்தை பற்றிய ஒரு டாபிக் இருக்கும். ஸோ இப்போ இது வந்து பூமி. இந்த படத்தை பாருங்களேன். இது வந்து பூமி, இது வந்து அடிவளி மண்டலம் அப்படின்னு சொல்லுவோம். பூமிக்கு மேலே ஃபஸ்ட்டு அடுக்கு வந்து அடிவளி மண்டலம். இதை வந்து ட்ரப்போஸ்பியர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ட்ரப்போஸ்பியரில் தான் நாம் வாழ்ந்துட்டுருக்கோம். பூமியிலேருந்து 16 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கக்கூடியது தான் இந்த அடிவளி மண்டலம். ஸோ இதில் தான் நம்ம உயிர் வாழ்கிறோம். ஓகேங்களா. ஸோ இதில் தான் காற்றின் இயக்கமும் இருக்குது. இங்கே தான் காற்றோட இயக்கம் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நீராவி மேகங்களாக உருவாகிறதும் இங்கே தான். நீராவி மேகங்களாக உருவாகிறதும் இந்த ட்ரப்போஸ்பியரில் தான். இந்த அடுக்குக்கு மேலே தான் இந்த வானூர்திகள்லாம் பறக்குது. ஏன்னா காலநிலை மாற்றத்துக்கு ஏற்றவாறு அது பறக்க முடியாதுன்றதுனால இந்த அடுக்குக்கு மேலே தான் வானூர்தி பறக்குது. அவ்வளோதான் இதில் பாயிண்ட்டு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஓசோன் படலம். அடிவளி மண்டலத்துக்கு அப்புறம் ஓசோன் படலம் இருக்குது. இது ரொம்ப முக்கியமானது. இது வந்து என்னென்னா சூரியன்லேருந்து வரக்கூடிய புற ஊதா கதிர்கள் வந்து நேராக பூமியை வந்து தாக்குனா உயிரினங்கள் வந்து பாதிச்சிடும். அதாவது சூரியன்லேருந்து வரக்கூடிய புற ஊதா கதிர்கள் இது நேராக பூமியை வந்து அடையுது அப்படின்னா உயிர்கள்லாம் இறந்துடும். ஸோ அதை வந்து வராமல் தடுக்கிறது தான் ஓசோன் படலம். ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து அடுக்கு வழி மண்டலத்தில் இருக்குது, அதாவது ஸ்ட்ரப்போஸ்பியரில் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இடைவெளி மண்டலம் மீசோஸ்பியர், அயனி மண்டலம்னா அயனோஸ்பியர், புறவழி மண்டலம்னா எக்ஸோஸ்பியர். ஸோ இதுதான் அடுக்கு. அடிவழி மண்டலம் ட்ரப்போஸ்பியர், அடுக்கு வழி மண்டலம் ஸ்ட்ரட்டோஸ்பியர், இடைவெளி மண்டலம்னா மீசோஸ்பியர், அயனி மண்டலம்னா அயனோஸ்பியர், புறவெளி மண்டலம்னா எக்ஸோஸ்பியர். அடுத்து காற்றுக்கான டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. காற்று ஒரு அடிப்படை பொருள் அல்ல, ஆனால் அது பல வாயுக்கள் அடங்கியுள்ள ஒரு கலவை. காற்றுன்றது ஒரு அடிப்படை பொருள் அல்ல, அது பல வாயுக்கள் அடங்கியுள்ள ஒரு கலவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது யார் சொன்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோசப் பிரிஸ்லி. ஜோசப் பிரிஸ்லி 1774 சொல்கிறார். ஓகேங்களா. ஸோ அடுத்தது ஒரு நிறமற்ற அதிக வினைத்திறன் கொண்ட ஒரு வாயுவை வந்து கண்டறிகிறாங்க. யார் கண்டறிகிறான்னு பார்த்தீங்கன்னா ஆண்டனி லவாய்சியர். அதுக்கு பேர் வச்சாங்க ஆக்சிஜன்.
அப்போ ஆக்சிஜனை கண்டுபிடிச்சது யாருன்னா ஆண்டனி லவாய்சியர். இவர் வந்து பிரெஞ்சு நாட்டு வேதியியலாளர். புரியுதுங்களா? ஸோ அடுத்தது நைட்ரஜன் பார்ப்போம். ரூதர்போர்டு. நைட்ரஜன் வந்து ரூதர்போர்டு, ஆக்சிஜன் வந்து ஆண்டனி லவாய்சியர். காற்றுக்கான டெஃபினிஷன் கொடுத்தது ஜோசப் பிரிட்ஸ்லி 1774 சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது தாவரங்கள் வந்து ஒளிச்சேர்க்கை நிகழ்த்தணும் அப்படின்னா சூரிய ஒளி தேவைப்படும் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா இன்ஜன் ஹவுஸ். எப்போ இருந்து பார்த்தீங்கன்னா இவர் 1730 முதல் 1799 முடிய ஜான் இன்ஜன் ஹவுஸ் என்பவர் தாவரங்கள் ஒளிச்சேர்க்கை நிகழ்த்துவதற்கு சூரிய ஒளி தேவைப்படுகிறது என்பதை நிரூபித்தார். ஓகேங்களா? அடுத்தது காற்று வந்து ஒரு கலவை. காற்றானது இதில் என்னென்னலாம் இருக்குது? ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, அடுத்து வந்து பல வாயுக்கள் கலந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இதில் வந்து ஆக்சிஜன் எவ்வளோ அளவு? 21%, நைட்ரஜன் 78%, கார்பன் டை ஆக்சைடு 1% வந்து கலந்துருக்கு. ஓகேங்களா? காற்றில் ஆக்சிஜன் 21, நைட்ரஜன் 78, கார்பன் டை ஆக்சைடு 1% கலந்துருக்கு. ஆக்சிஜன் முன்னிலையில் ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் பொழுது ஒளியையும் வெப்பத்தையும் வெளிப்படுத்தும் நிகழ்வு தான் எரிதல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஒளியின்றி வெப்பத்தை வெளிப்படுத்தும் நிகழ்வு தான் உள்ளெரிதல் சொல்கிறோம். உள்ளெரிதல் அதாவது ஆக்சிஜனை முன்னிலையில் ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் போது ஒளியையும் வெப்பத்தையும் வெளிப்படுத்துகிற நிகழ்வு எரிதல்னு சொல்கிறோம். இது ஒளியின்றி வெப்பத்தை வெளிப்படுத்தும் நிகழ்வு தான் உள்ளெரிதல் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து தாவரங்களில் சுவாசம் நடைபெறுது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இலைகளில் உள்ள ஸ்டொமட்டா. ஸோ இந்த மிக சிறிய இலைத்துளை மூலமாக இந்த வாயு பரிமாற்றம் காற்றில் நடக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ ஸ்டொமட்டான்றதை முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது உலர் பனிக்கட்டி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உலர் பனிக்கட்டி அப்படின்றது -57 டிகிரி செல்சியஸில் கார்பன் டை ஆக்சைடை குளிர்விக்கும் பொழுது அது திரவ நிலையை அடையாமல் நேராக திடநிலைக்கு போகுது. எந்த வாயு? கார்பன் டை ஆக்சைடு. கேட்பாங்க இதெல்லாம். கார்பன் டை ஆக்சைடு -57 டிகிரி செல்சியஸுக்கு குளிர்விக்கும் பொழுது திரவ நிலையை அடையாமல் நேராக திடநிலைக்கு போயிடும். அதுதான் உலர் பனிக்கட்டி. இந்த உலர் பனிக்கட்டி இந்த இறைச்சி, மீன்கள் போன்றவற்றை சரக்குந்துளை எடுத்துகிட்டு போகும்போது இந்த உலர்கட்டியை தான் பயன்படுத்துகிறாங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். அடுத்த லெசன் செல்லை பொறுத்த வரைக்கும் ப்ரோகேரியாட்டிக் செல், யூகேரியாட்டிக் செல்னு சொல்கிறோம். ஸோ இதில் வந்து உட்கரு இல்லை, இதில் உட்கரு இருக்குது. இப்போ ப்ரோகேரியாட்டிக் செல்லை பொறுத்த வரைக்கும் பாக்டீரியா, சைனோபாக்டீரியா. யூகேரியாட்டிக் செல்லுனா தாவர செல், விலங்கு செல். இதுதான் டாப்பிக்கு. ஸோ இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் முக்கியமாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்லை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் ஹூக். செல்லை வந்து முதல்ல இந்த வார்த்தையை பயன்படுத்தினது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1665 மைக்ரோகிராஃபியா அப்படின்ற ஒரு நூலை எழுதுகிறாரு. அந்த நூலில் தான் முதல்ல செல்லுன்ற ஒரு சொல்லை பயன்படுத்தியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா லத்தீன் மொழியில் செல்லுலா அப்படின்னா சிறிய அறை அப்படின்றது பொருள். அவ்வளோதாங்க இதில் ராபர்ட் ஹூக்கு. அதே மாதிரி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஆக்சிஜன் யார் கண்டுபிடிச்சா? ஆண்டனி லவாய்சியர். நைட்ரஜன் யார் கண்டுபிடிச்சா? ரூதர்போர்டு. ஓகேங்களா? அடுத்தது செல்லுடைய அளவு பார்த்தீங்கன்னா மைக்ரோமீட்டர்லேருந்து அவர் பார்க்கும்போது 1 மீட்டர்லேருந்து 1000ல் ஒரு பகுதி தான் இருக்கும். அதாவது சென்டிமீட்டர் வரை வேறுபடுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து வெறும் கண்ணெல்லாம் பார்க்க முடியாது, நுண்ணோக்கி வழியாக மட்டும்தான் பார்க்க முடியும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இப்போ அடுத்து பாக்டீரியா வந்து இருக்கிறதுலேயே மிகச்சிறியது. இது வந்து ஒரே செல்லால் ஆனது. இதனுடைய அளவு வந்து பார்த்திங்கன்னா 0.1லேருந்து 0.5 மைக்ரோமீட்டர் வரை இருக்கும். 0.1லேருந்து 0.5 வரைக்கும் இருக்கும். இதே மாதிரி இதற்கு மாறாக ஒரே செல்லாலானது நெருப்புக்கோழியுடைய முட்டை. ஆனால் இது வந்து 170 மில்லிமீட்டர் விட்டம் கொண்டதாக இருக்கும். இது வெறும் கண்களால் பார்க்கலாம். நல்லா கவனிச்சுக்கோங்க. பாக்டீரியான்றது மிக சிறியது, இதுவும் ஒரு செல்லால் ஆனது. அதே மாதிரி நெருப்புக்கோழியும் ஒரே செல்லால் ஆனது.
அதனுடைய முட்டை வந்து பார்த்திங்கன்னா 170 மில்லிமீட்டர் விட்டம் கொண்டது நெருப்பு கோழிக்கு. ஆனால் பாக்டீரியாவுக்கு 0.1லேருந்து 0.5 மைக்ரோமீட்டர் கொண்டது. ஸோ இதிலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யானையுடைய செல்லும் சுண்டலியுடைய செல்லும் வந்து மிக பெரியதாக இருக்கணும்னு அவசியமே கிடையாது. அளவை பொறுத்து எதுவும் வந்து பெரிதாக இருக்கணும் சிறியதாக இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுன்றாங்க. ஓகேங்களா. நமது உடலில் நரம்பு செல்லானது மிக நீளமான செல்லாக கருதப்படுது. உடலில் நரம்பு செல்லுன்றது தான் மிக நீளமான செல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது மனித உடலில் உள்ள செல்களுடைய எண்ணிக்கை வந்து தோராயமாக 3.7 × 10^13 3.7 × 10^13. ஓகேங்களா. செல்லு தான் நம்ம பார்த்துட்டோம், 2 வகை, ப்ரோகேரியாட்டிக் யூகேரியாட்டிக். ஸோ இதற்கான வித்தியாசத்தை வந்து இந்த டேப்லர் காலத்தில் பார்த்துடலாம். இது வந்து 1 முதல் 2 மைக்ரான் விட்டம் கொண்டவை. இதே யூகேரியாட்டிக்னா 10லேருந்து 100 மைக்ரான் விட்டம் கொண்டவை. இதில் நுண்ணுறுப்புகள் சுற்றி சவ்வு காணப்படாது. இதில் சவ்வு காணப்படும். தெளிவற்ற தெளிவான உட்கரு நியூக்ளியோலஸ் காணப்படும். நியூக்ளியோலஸ் காணப்படும், இதில் காணப்படாது. ப்ரோகேரியாட்டிக்கில் உட்கருவும் கிடையாது, நியூக்ளியோலஸும் கிடையாது, அதனை சுற்றி சவ்வும் இல்லை. ஆனால் இதில் சவ்வு இருக்குது, உட்கரு இருக்குது, நியூக்ளியோலஸ் இருக்குது. அடுத்து தாவர செல்லில் இதனுடைய முக்கியமான பணிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விலங்கு செல்லை விட இது ரொம்ப பெரிதாகவும் இருக்கும், கடினத்தன்மை மிக்கதாகவும் தாவர செல் இருக்கும். அடுத்து செல் சுவரை, அதனை அடுத்து செல் சவ்வு வந்து காணப்படும். பசுங்கணிகங்களை கொண்டு இருக்கும். ஸோ இது வந்து பச்சை எனும் நிறமி தாவரத்திற்கு உணவினை தயாரித்து கொள்ள உதவுகின்றது. அதாவது பசுங்கணிகங்கள் வந்து பச்சைன்ற ஒரு நிறமியை கொண்டிருக்கும். ஸோ இந்த நிறமி வந்து பார்த்திங்கன்னா தாவரத்திற்கு உணவை தயாரித்து கொடுக்கும். அடுத்து நுண்குமிழ்கள் காணப்படுகின்றன. ஆனால் இதில் வந்து சென்ட்ரியோல்கள் இல்லை, ஞாபகம் வச்சுக்கோங்க. தாவர செல்லில் சென்ட்ரியோல் இல்லை, ஆனால் விலங்கு செல்லில் சென்ட்ரியோல் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ மீதி எல்லாமே இதில் பார்த்தாச்சு. அடுத்தது இந்த அட்டவணை பாருங்கள். செல் சுவர், இதனுடைய பணிகள் வந்து பார்த்திங்கன்னா செல்லை பாதுகாக்கும், செல்லிற்கு உறுதி மற்றும் வலிமையை தரும். இதை வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா தாங்குபவர் இல்லைன்னா பாதுகாப்பவர். செல் சுவர்ன்றது என்னன்னு சொல்கிறாங்க, தாங்குபவர், பாதுகாப்பவர். செல் சவ்வுனா செல்லிற்கு பாதுகாப்பு தரும், செல்லின் போக்குவரத்திற்கு உதவும். செல்லினுடைய கதவு, செல்லின் கதவு எது, செல் சவ்வு. சைட்டோபிளாசம் வந்து நீர் அல்லது ஜெல்லி போன்ற செல்லில் உள்ள நகரும் பொருள். சைட்டோபிளாசம் வந்து என்னது, நகரும். ஸோ இது என்ன, செல்லின் நகரும் பகுதின்னு சொல்கிறோம். செல்லினுடைய ஆற்றல் மையம் நல்ல முக்கியமானது. செல்லின் ஆற்றல் மையம் மைட்டோகாண்ட்ரியா. செல்லிற்கு தேவையான அதிக சக்தியை உருவாக்க தருது. ஓகேங்களா. பசுங்கணிகம்னா உணவு தொழிற்சாலை. பசுங்கணிகம்னா உணவு தொழிற்சாலை. இது வந்து பச்சை என்ற நிறம் இருக்குது, சூரிய ஒளியை ஈர்த்து ஒளிச்சேர்க்கையின் மூலம் உணவு தயாரிக்க உதவுது. அடுத்து குமிழ்கள் வந்து சேமிப்பு கிடங்கு. ஆற்றல் மையம் மைட்டோகாண்ட்ரியா, உணவு தொழிற்சாலை பசுங்கணிகம், சேமிப்பு கிடங்கு வந்து நுண்குமிழ், உணவு நீர் வேதிப்பொருட்களை சேமிக்குது. உட்கருனா நியூக்ளியஸ், இது செல்லின் மூளையாக செயல்படுது. அப்போ செல்லினுடைய கட்டுப்பாட்டு மையம், செல்லின் கட்டுப்பாட்டு மையம் எது, உட்கரு. செல்லின் அனைத்து செயல்களையும் ஒருங்கிணைத்து கட்டுப்படுத்துது. உட்கரு உரை வந்து நியூக்ளியஸ் உரை, நியூக்ளியஸை சுற்றி அது பாதுகாக்குது. நியூக்ளியஸின் உள்ளேயும் வெளியேயும் பொருட்களை அனுப்புது. இது வந்து உட்கரு வாயில் இல்லைன்னா உட்கரு கதவு அப்படின்னு சொல்கிறோம். செல்லின் கதவுனா செல் சவ்வு, உட்கரு கதவுனா உட்கரு உரை. ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் இந்த லெசன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மனித உறுப்பு மண்டலம். மனித உறுப்பு மண்டலம் பொறுத்த வரைக்கும் எலும்பு மண்டலம் அதாவது எலும்பு மண்டலம், தசை மண்டலம், செரிமான மண்டலம் இருக்குது. ஸோ இப்போ எலும்பு மண்டலத்தில் வந்து மொத்தம் எத்தனை எலும்புகள் இருக்குன்னா 206 எலும்புகள் இருக்குது. ஸோ நம்ம குழந்தையாக பிறக்கும் பொழுது 300க்கும் மேற்பட்ட எலும்புகள் அந்த குழந்தையுடைய உடம்புல இருக்கும். ஓகேங்களா. அது காலப்போக்கில் ஒன்றிணைந்து இறுதியாக நம்ம உடம்புல வந்து மொத்தம் 206 எலும்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எலும்பு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் 2 பிரிவுகள் இருக்குது. ஒன்று வந்து அச்சு சட்டகம், அடுத்தது இணை உறுப்பு சட்டகம் சொல்கிறோம். அச்சு சட்டகத்தில் வந்து மண்டையோடு, முதுகெலும்பு தொடர், விலா எலும்பு கூடு அப்படின்னு
3 பகுதியாக பிரிக்கிறாங்க. மண்டை ஓட்டில் அடுத்தது வந்து மண்டை ஓட்டு எலும்புகள் மற்றும் முக எலும்புகளில் தான் மண்டை ஓட்டில் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வாய்க்குழியுடைய அடித்தளத்தில் காணப்படும் ஹயாய்டு எலும்பு, இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வாய்க்குழி அடித்தளத்தில் காணப்படும் ஹயாய்டு எலும்பு, அடுத்தது செவி சிற்றெலும்புக்கான சுத்தி எலும்பு, பட்டடை எலும்பு, அங்கவடி எலும்பு மண்டை ஓட்டில் அடங்கும். இந்த அங்கவடி எலும்பு தான் நம்ம உடம்புலேயே இருக்கக்கூடிய மிகச்சிறிய எலும்பு எது? அங்கவடி எலும்பு. ஓகேங்களா? வாய்க்குழியோட அடித்தளத்தில் காணப்படும் எலும்பு வந்து ஹயாய்டு எலும்பு, செவி சிற்றெலும்புகளுக்கான சுத்தி எலும்பு. அவ்வளோதான், இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா முகத்திலேயே கீழ்த்தாடை எலும்பு தான் மிக பெரியது. இந்த கொஸ்டினை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. முகத்திலேயே கீழ்த்தாடை எலும்பு தான் மிக பெரியது. ஓகேங்களா? ஸோ நம்ம உடலில் வந்து மிகப்பெரிய எலும்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடை எலும்பு. இல்லை இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்களேன், தொடை எலும்பு தான் உடலில் மிக நீளமானது. முகத்தில் நீளமான எலும்புன்னு பார்த்தீங்கன்னா கீழ்த்தாடை எலும்பு. பெரியது வந்து கீழ்த்தாடை எலும்பு முகத்தில், உடலில் வந்து தொடை எலும்பு பீமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மிகச்சிறியது வந்து பார்த்திங்கன்னா அங்கவடி ஸ்டேப்ஸ். இதனுடைய எலும்பினுடைய நீளம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கவடியோடைய எலும்பு 2.8 மில்லிமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. முதுகெலும்பை தான் முள்ளெலும்புன்னு சொல்கிறோம். இது வந்து தண்டுவடத்தை பாதுகாக்குது. அடுத்து விலா எலும்புன்னு பார்த்திங்கன்னா 12 இணைகள் கொண்ட வளைந்த தட்டையான விலா எலும்புகளை கொண்டு இருக்கும். ஸோ இதுக்குள்ளே தான் இதயம், நுரையீரல் போன்ற இன்றியமையாத உறுப்புகளை தான் பாதுகாக்குது. எது பாதுகாக்குது? விலா எலும்பு. ஓகேங்களா? ஸோ அடுத்தது மென்தசை. மென்தசைனா உணவுக்குழல், சிறுநீர்ப்பை, தமனி, இது எல்லாமே வந்து மென்தசை. இது என்னன்னு சொல்கிறோன்னா கட்டுப்படாத இயங்கு தசைகள் அப்படின்னு சொல்கிறோம். இதய தசைனா விருப்பத்திற்கேற்ப கட்டுப்படாத இயங்கு தசைகள். வார்த்தையை நல்லா புரிஞ்சுக்கோங்க. மென்தசை எதில் இருக்குது? உணவுக்குழல், சிறுநீர்ப்பை, தமனி மற்றும் பிற உள்ளுறுப்புகளோட சுவர்களில் இது காணப்படும். இது கட்டுப்படாத இயங்கு தசைன்னு சொல்கிறோம். இது வந்து நம்ம விருப்பத்திற்கேற்ப செயல்படாது, ஆனால் இது விருப்பத்திற்கேற்ப செயல்பட்டு கட்டுப்படாத இயங்கு தசைன்னு சொல்கிறோம். இது இதய தசைகளால் ஆனது. அடுத்து செரிமான மண்டலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உணவு குழாய் வந்து சுமார் எத்தனை மீட்டர் நீளமுடையது? 9 மீட்டர் நீளமுடையது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உட்கிரகித்தல், செரிக்கப்பட்ட உணவு வந்து உட்கிரகிக்கும். அடுத்து சுவாச மண்டலம்னாவே நுரையீரல். ஸோ இதில் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும், நுரையீரல் வந்து ஃப்ளூரா அப்படின்ற ஒரு பாதுகாப்பு உரையினால் இது பாதுகாக்கப்படுது. அதே மாதிரி மூளை வந்து கபாலப்பெட்டி. ஓகேங்களா? மூளை வந்து கபாலப்பெட்டி, நுரையீரல் வந்து ஃப்ளூரா. அடுத்து இதயம் வந்து பெரிகார்டியம். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் இதுதான் முக்கியமாக கொடுத்துருக்காங்க. நுரையீரல் வந்து ஃப்ளூரா, அடுத்தது இதயம் வந்து பெரிகார்டியம், அடுத்து மூளை வந்து கபாலப்பெட்டி, கபாலம். அடுத்தது மூளையின் 100 மில்லியன்களுக்கு அதிகமான தகவல்களை ஒருவர் வந்து வாழ்நாளில் சேமித்து வைக்க முடியும். எதில்? மூளையில். ஸோ அடுத்து வந்து ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நாளமில்லா சுரப்பி பற்றி சைக்காலஜியில் கூட கொஸ்டின் வரும். ஸோ இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிட்யூட்டரி பீனியல் சுரப்பி. பிட்யூட்டரியும் பீனியல் சுரப்பியும் எங்கே இருக்குன்னா மூளையுடைய அடிப்பகுதியில் தான் இருக்கும். பிட்யூட்டரியும் பீனியல் சுரப்பியும் மூளையுடைய அடிப்பகுதியில் இருக்கும். தைராய்டு வந்து கழுத்து பகுதி, தைமஸ் வந்து மார்புக்கூடு, கணையம் வந்து வயிற்றுடைய அடிப்பகுதி, அட்ரினல் வந்து சிறுநீரகத்தின் மேல், இனப்பெருக்கம் வந்து இடுப்புக்குழி. சரிங்களா? இனப்பெருக்க உறுப்பு எங்கே இருக்குது? இடுப்புக்குழியில் இருக்குது. அவ்வளோதான். இது வந்து முக்கியமானது இதுதான். பிட்யூட்டரியும் பீனியல் சுரப்பியும் மூளையுடைய அடிப்பகுதி, தைராய்டு வந்து கழுத்து, தைமஸ் வந்து மார்புக்கூடு, கணையம் வந்து வயிற்றோட அடிப்பகுதி, அட்ரினல் அப்படின்னா சிறுநீரகத்தின் மேல், இனப்பெருக்க உறுப்புகள்னால் இடுப்பு குழியில் இருக்குது. நாளமில்லா சுரப்பிகள் எது சுரக்கும்?
ஹார்மோனை சுரக்கும். ஓகேங்களா? அவ்வளோதான். இதில் ரொம்ப முக்கியமானது. கணினியை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து எந்த ஒரு முக்கியமான பாயிண்ட்டும் இல்லை. ஸோ அவங்க கொடுத்துருக்க கான்செப்ட் வந்து உள்ளீட்டகம், மைய செயலகம், வெளியீட்டகம். ஸோ இதுதான். ஸோ உள்ளீட்டகத்தில் என்னென்ன உறுப்பு இருக்குது அப்படின்றது, மைய செயலகம். ஸோ இதில் எதுவும் முக்கியமான பாயிண்ட் எதுவும் இல்லை. ஓகேங்களா? ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தரவுகளுடைய அலகை வந்து என்னன்னு சொல்கிறாங்க, பிட்டு அப்படின்னு சொல்கிறோம். ஒரு பிட்டுன்றது ஒரு பிட் என்பது 0 இல்லைன்னா 1 என்னும் ஈரடிமான எண்களை குறிக்கும். குறுவட்டில் சிடியில் சேமித்து வைக்கக்கூடிய தகவல்களை விட 6 மடங்கு அதிகமாக டிவிடி தட்டில் சேமிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. அடுத்த நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் முழுவதும் பார்க்கலாம். கண்டிப்பாக பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ டு ஆல்.